தும்மல் வேற. என்ன தண்ணியில் போய் நினைச்சிட்டு வந்துருக்க நீயே? தண்ணியில் போய் நனைஞ்சிட்டு வந்துட்டு எங்கே போய் படுத்துருக்குறா பாருங்களேன். அவ்வளோ குஷி மேடம்க்கு தண்ணின்னா பாருங்கள். அது ஃபுல்லாக தண்ணி பாருங்கள். காரிடார் ஃபுல்லாக தண்ணி பண்ணி விட்டா. நல்லா நினைச்சிட்டு வந்துருக்குறா. இப்போ போயிட்டு நைட்டில் இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஏய் லாரா, அவளுக்கு எட்டுற மாதிரி எதுவும் வைக்கவே முடியாது. அவளுக்கு எட்டினாலும் சரி எட்லினாலும் சரி எப்படியாவது எடுத்து கீரை போட்டு தள்ளி விட்டுறா. அவளுக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி மேலே வச்சுருக்கேன் நான். லாரா, ஏய் மண்ணு திங்கிறியா? இங்கே வா. என்ன பண்ணுறேங்க? இப்படியெல்லாம் அலும்பு பண்ணால் எப்படி அவளை கட்டி போடாமல் ஃப்ரீயாக விட முடியும்? ஏய் இங்கே வா, இங்கே வா. என்ன சாப்பிட்ற பாருங்கள். இந்த ஸ்டிக்கையுமே அப்படி தான் பாருங்கள், இப்படி கடிச்சு வச்சுருக்கிறான்னு பாருங்களேன். ஏய் வா, இங்கே வா பாப்பா, இங்கே வா. இவ கையில் படாமல் இருக்கிறது இந்த மேலே ஹேங்கிங்கில் இருக்க செடியும் அந்த செடி மட்டும்தான் வந்து கைப்படாமல் இருக்குது. மற்றது எல்லாமே நாஸ்தி பண்ணி விட்டா. லாரா இங்கே வா. லாரா, என்னத்தை திங்கிறானே தெரியல. தண்ணியில் விளாண்டது பத்தலையாம்மா, என்னை அங்கே வேறு போய் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏய் எங்கே ஓடுற நீயே? பைத்தியம் பிடிச்ச நாயாட்ட ஓடிக்கிட்டே இருக்குது அங்கே இங்கேயும். இப்போ டோர் திறந்து வெளியே வந்தாருன்னா அவர் தான் நல்லா மாட்டினார். ஏய் 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 புள்ள, செருப்பு கொடுத்துட்டு போ. போச்சு, இன்னைக்கு இந்த செருப்பை வச்சு தம்சம் பண்ணிடுவா. ஏய் ஏய் செருப்பு கொடுத்துட்டு போடி. வழுக்குது வேற, ஃபுல்லாக தண்ணியாக்கி விட்டா வழுக்குது. நாய்க்குட்டியெல்லாம் டைல்ஸ்லாம் நடக்க விட்டோம்னா அவ்வளோதானே இருக்கேன். எப்போ யார் மேலே இருக்க கோவமோ தெரில. லாரா, செருப்பு திங்காத. சாப்பாடும் சாப்பிட்டில்ல, எதுக்கு செருப்பு தண்ணிட்டு இருக்கிற? ஐயோ, ஆனால் அது ஒரு தடவை நினச்சா இம்சையாக இருக்குது, ஒரு தடவை நினச்சா தான் வந்து ஜாலியாக இருக்குது அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒரு சில குறும்புலாம் செய்யும்போது குட்டீஸ்க்கு மேலே கோவமாக வரும். அதுக்கப்புறம் ஏய் ஏய் ஹேய் லாரா, அடி தான் விழும். அங்கே எதுக்கு போய் எடுத்துகிட்டு இருக்கிற? என்னத்து போய் எடுக்கிற? இங்கே பார், அங்கே என்ன போய் எடுக்கிற? ரோப் டாயின் வாங்கிட்டு வந்து 4 டாய் வாங்கிட்டு வந்து ஒன்று கூட உருப்படியாக விளையாட மாட்டேன்றான். எல்லாம் என் செருப்பு மட்டும்தான் பிடிச்சிருக்கு அவளுக்கு திங்கிறதுக்கு. என்னென்ன பாடுபடுத்துகிற பாருங்களேன். ஆனால் இப்போ வரைக்குமே கடிக்கிறாங்க. யாராவது நாய்க்குட்டி வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். 3.5 மாதம் ஆகிடுச்சு இவளுக்கு. செப்டம்பர் 11 தான் மேடமோட பர்த்டே. அன்றைக்கி தான் மேடம் பிறந்தாங்க. இவ இன்னுமே கடிச்சிக்கிட்டே இருக்கிறா. இது கடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவ்வளோதான். என்னென்ன பண்ணுவானே தெரில. சரியா வெறி பிடிச்சவளாக இருக்கிறாங்க. நீங்களே பாருங்களேன். இங்கே நீ மாட்டிச்சது போச்சு. அதெல்லாம் கட்டி போடுறோம். அது மாதிரி எவ்வளோ வெறி காட்டுது பாருங்களேன். எவ்வளோ கோவம்னு அந்த கயிறு மேலே. போச்சு, இங்கே வரைக்கும் வந்துட்டான். அம்மா என் காலு என்னையாண்டி வந்து அடிக்கிறேன்?
என்னையே வந்து அடிக்கிற? ஈரமாக இருக்கு. நோர் 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 பொத்துரு ஈரமாக இருக்கு, குளிருது. போய் தண்ணியில் போய் விளாண்டுட்டு வந்துட்டு என்ன பொத்துரு போ போ போ. என்கிட்டேருந்து வந்து இங்கே இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்போ ஈரம் பண்ணி விட்டு எல்லாத்தையும் வந்து. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தூங்குறது 2 பில்லோ வாங்கி கொடுத்தேன். வீட்டில் தான் இருந்துச்சு. அந்த பில்லோவோட கவரை தூக்கி போட்டு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிற பாருங்களேன். ஹலோ மேடம், அங்கே டோரில் ஓப்பன் இல்லைல்ல, இங்கே வாங்க இந்த பக்கம். டோரை போய் ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ இப்போடி வந்து ஜங்குன்னு மேலேயே ஏறி வலிக்குது எனக்கு. என்ன நல்லா கொஞ்சம் அடியில் அடுத்தது அது. இவருக்கு பாருங்களேன், விளையாடுறதுக்கு எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு பாருங்களேன், எங்களையும் சேர்த்து. எந்த டாய்ஸில் விளையாடுறாலோ இல்லையோ அவளுக்கு வந்து நான் மாமா வந்து பெரிய டாய் விளையாடுறதுக்கு எப்பவுமே வந்து இருப்போம். என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டோம்ல, அதனால் அவள் விளையாடுற பொம்மையில் சேர்த்து எங்களையும் சேர்த்துக்கிறா. நாங்களும் பொம்மை நினச்சிக்கிறா. அவள் எங்கிருந்தாவது அதில் பிடிச்சிட்டு வந்துடுறான் எதையாவது. ஏய் லாரா, இங்கே வா. எதுக்கு செருப்பு தூக்கிட்டு வர நீ? ஏய் ஏன் லாரா, கொண்டு போய் செருப்பு போடு. போ செருப்பு கொண்டு போய் கொடு. லாரா இங்கே பார், போய் செருப்பு கொண்டு போய் அங்கே வைப்போ. இவெல்லாம் எவ்வளோதான் இது பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டான். லாரா இங்கே பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லாரா சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிள்ளை இன்றைக்கி வந்து அடங்காது போல இருக்குது. ஐயோ பயங்கர ஆக்டிவாக இருக்கிறா. லாரா பாய் சொல்லு. லாரா 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 சி லாரா, என் கடியிலே தான் போய் படுத்துக்கிறேன். பாய் சொல்லு. அதான் பாய் சொல்லிட்டான். பாய் சொல்லு. கடிக்காத 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 கடிக்காத. இங்கே பார், இங்கே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.